ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீ கம்ப்யூட்டரில் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது லேகிங் ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். 3 சொல்யூஷன் பார்க்க போகிறோம். அந்த 3 சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் ஆகும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. இதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அட்வான்ஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ்ட் அதில் கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ், அப்புறம் இதுலேயும் அட்வான்ஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே சேஞ்ச் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் பட்டனை இப்போ மேலே ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ் பேஜிங் ஃபைல் சைஸ் ஃபார் ஆல் ட்ரைவ்ஸ் அதை டிக்கை எடுத்து விட்டுருங்க. அன்டிக் பண்ணிக்கோங்க, டிக்கை எடுத்து விட்டுருங்க. கீழே ட்ரைவ்ஸ் வியூ ஆகும். எந்த ட்ரைவ்ஸில் கேம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கஸ்டம் சைஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டம் சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இனிஷியல் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸ், இது கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் சைஸ் உங்கள் சிஸ்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ, கீழே ரெக்கமெண்டட் சைஸ் என்ன உங்கள் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்களோ அதை அங்கே டைப் பண்ணுங்கள். கஸ்டம் சைஸில் எனக்கு 1380 அதை டைப் பண்ணுறேன். 1380 அதுதான் ரெக்கமெண்டட் சைஸ். கீழே உங்களுக்கு மென்ஷன் ஆகும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கஸ்டம் சைஸில் உங்கள் சிஸ்டத்தில் என்ன மென்ஷன் ஆகுதோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்டடில் கொடுத்துருப்பாங்க, அந்த சைஸை இந்த கஸ்டமைஸ் சைஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு செட் பட்டன் இருக்கும், கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஓகே பட்டன் இருக்கும், ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு ட்ரைவில் ஏதாவது கேம் ஸ்டோர் பண்ணி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கஸ்டம் சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கமெண்டட் சைஸை அந்த கஸ்டம் சைஸில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அதே மாதிரி செட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சிஸ்டத்தில் லேகிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கேம் விளையாடும்போது மேக்ஸிமம் சால்வ் ஆகும். இதுலேயும் சால்வ் ஆகலைன்னா செகண்ட் சொல்யூஷன் என்னென்னா, சர்ச் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல், சர்ச் பாக்ஸில் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. கண்ட்ரோல் பேனலில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வியூ பை லார்ஜ் ஐக்கான் செட் பண்ணிக்கோங்க. இதில் பவர் ஆப்ஷன் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். பவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ், அப்புறம் சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள்
ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டிக் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேக்ஸிமம் ப்ராசஸர் ஸ்டேட் அதை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராசஸர் ஸ்டேட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன் பேட்டரி ப்ளக்இன் இந்த ப்ளக்இன்ல கிளிக் பண்ணுங்கள். அதில் 70 கொடுங்க அல்லது 80 கொடுங்க. 70% அல்லது 80. இந்த ப்ளக்இன்ல 70 அல்லது 80% கொடுங்க. 70 கொடுக்கலாம், 80 கொடுக்கலாம். ப்ளக்இன்ல கொடுத்துட்டு கீழே அப்ளை அண்ட் ஓகே பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா அந்த 2 மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களோட சர்ச் பாக்ஸ் போயிட்டு ரன் கமெண்டை டைப் பண்ணுங்கள். RUN ரன் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த temp ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஸோ temp கொடுத்துட்டு ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டரில் எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரீசைக்கிள் போய் எல்லா ஃபைல்ஸையும் செலக்ட் ஆல் கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. ரீசைக்கிளில் எல்லா ஃபைல்ஸையும் டெலிட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் ராம் சொல்யூஷன்.